தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்களும் சரி, அதிமுக பொதுச் செயலாளரும் சரி, பல்வேறு தருணங்கள்ல திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒத்த கருத்துடைய எந்த கட்சிகள் வேணாலும் கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறதும் பாஜகவோடையும் அதிமுகவோடையும் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு அழுத்தமா சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி அவர் கூட்டணிக்கு வருவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அரசியல்ல எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அது அரசியல்ல பார்த்தீங்கன்னா நடக்காது ஒன்றும் இல்லை. அதனால் 24 மணி நேரத்தில் கூட பல மாற்றங்கள் நடந்ததெல்லாம் வரலாறுகள் உண்டு. எனவே அதுக்கு இன்னும் காலம் இருக்குது. அதனால் எங்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒத்த கருத்து, அதாவது திமுக என்ற தீய சக்தி, அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் அடையாளம் கட்டினார். இன்றைக்கி அவருடைய அருமை பெருமை தெரியாத இன்றைக்கி திருமாவளவன் இன்றைக்கி ஒரு அறிவாலயத்துக்கு காவடி தூக்கிட்டு, இன்றைக்கி இப்போ ஸ்டாலினுக்கு சொம்பு தூக்கிக்கிட்டு, இன்றைக்கி இன்னொரு தலைவர் எம்ஜிஆர் திட்டினா இன்னொரு 2 சீட் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களா, இல்லை அதிமுக திட்டினா இன்னொரு 4 சீட் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களா, அந்த ஒரு சீட்டு பிச்சைக்காக இன்றைக்கி ஒரு அநாகரிகமாக இன்றைக்கி மறைந்த தலைவர் இன்னைக்கு கொச்சப்படுத்தி பேசுவது, அது திருமாவளவனுக்கு அது ஒரு நல்ல விஷயம் இல்லை. அதனால் அது எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் கடுமையாக நாங்கள் இதுக்காக நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கூட்டணியில் அவங்க சீட்டு வாங்கிறதுக்காக எங்களை திட்டுறோம். அதே நேரத்தில் அந்த கூட்டணியிலேருந்து இன்னும் டைம் இருக்குது. சில கட்சிகள் கூட பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளியேறலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எது வேண்டுமானாலும் கடைசி காலத்தில் நடக்கும். அதுபோல் எங்களை பொறுத்தவரை ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடையாளம் கட்டினார். யார்? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி, அவங்க குடும்பம், தமிழ்நாட்டை சூறையாடி கொள்ளையடித்த குடும்பம், அது தமிழ்நாட்டில் அகற்றப்படும். ஏன்னா அந்த கருத்து, ஒத்த கருத்துடைய திமுக எந்த காலத்திலையும் சரி நீ தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்ற அந்த கருத்துடையவர்கள் கண்டிப்பாக எங்களோட தாராளமாக வரலான்ற கருத்து தான் எங்கள் கட்சியால் முன்மொழியப்பட்டிருக்கு. சார், நியூஸ் தமிழோட தினமொரு விஐபி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அரசியல் தொடர்பாகவும் சரி, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பாகவும் பல சுவாரஸ்யமான கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நியூஸ் தமிழ் சார்பாக உங்களுடைய மக்கள் பணி தொடர எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். வாழ்த்துக்கு நன்றி. ஞாயிற்றுக்கிழமை அதுவும் சீக்கிரம் எழுப்பி விட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. விஷ் ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.